நம்ம யூசுவலா செய்ற தோசைக்கு பதிலா ஒரு ஹை புரோட்டீன் சீஸி பன்னீர் தோசை செய்யலாமா? இதுக்கு நான் ஹோம்மேட் பன்னீர் தான் எடுத்திருந்தேன். யூகேல ஃப்ரோசன் பன்னீர் தான் கிடைக்கும். அதுவும் இந்தியன் ஸ்டோர்ல தான் கிடைக்கும். ரொம்ப காஸ்ட்லியாவும் இருக்கும். அதுக்கு நம்ம வீட்லயே பன்னீர் செஞ்சிடலாம். பன்னீர் நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ரெசிபி பயங்கர ஃபில்லிங்கா இருக்கும். பிகாஸ் இது வந்து பன்னீர் ஸ்டஃபிங் ஆட் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப ஹெல்தியான ரெசிபியும் கூட. இதுக்கு பேன்ல ஆயில் ஊத்திட்டு, யூசுவலான தாளிப்பு, கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, கொஞ்சம் கேஷ்யூஸ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு, இஞ்சி போட்டு, வெங்காயம், கருவேப்பிலை நல்லா போட்டு வதக்கிட்டு, பெருங்காயத்தூள், குட்டி குட்டியா கட் பண்ண பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, தக்காளி, மஞ்சத்தூள், உப்பு, ஃப்ரோசன் பீஸ் சேர்த்துருந்தேன். அதை ஆட் பண்ணிவிட்டு அது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கிரேட்டட் பன்னீர் சேர்த்துட்டு லெமன் ஜூஸும் கொரியாண்டர் லீவ்ஸும் போட்டு இறக்கிட்டோன்னா அந்த ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். யூசுவலாக தோசை செஞ்சுட்டு அதில் பட்டர் போட்டு நல்லா திருப்பிட்டு அந்த ஸ்டஃபிங் அதுக்குள்ளார வச்சுட்டு சீஸ் போட்டு நல்லா வேக வச்சோன்னா ஒரு சூப்பர் ஹெல்தியான சீஸி பன்னீர் தோசை ரெடி ஆகிடும். இதில் நான் மசாலாஸ் எதுவுமே ஆட் பண்ணல. அதிலே இந்த ரெசிபி வந்து ரொம்ப சூப்பர்.